வணக்கம் மக்கள்ஸ். டுடே வீடியோக்குள்ள போகலாம். ஸோ டேட் 18 என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோன்னா, கொஞ்சம் வந்து மேத்தமெட்டிக்கல் அந்த மாதிரி இதுவெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கான்செப்ட் வந்து ஸ்ட்ராங்கானதுனால வந்து அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளமாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் இது வந்து காம்படேட்டிவ் ப்ரோக்ராமிங், நீங்கள் ஏதாவது ஜாப் தேடி போகிறீங்கன்னா இந்த மாதிரி கான்செப்ட்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் இது சம்மந்தமாக கொடுப்பாங்க. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி கான்செப்ட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான், ஏதோ நம்ம ஃபேக்டோரியல் ப்ரைம் நம்பர்லாம் உங்களுக்கு அதெல்லாம் என்னென்னு ஃபஸ்ட் தெரிஞ்சிருந்தால் தான் அது நீங்கள் சால்வ் பண்ணவே முடியும். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான் இன்றைக்கி. இது ஆக்சுவலாக நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க, அந்த ப்ராப்ளம் எடுத்து பண்ணலான்னு யோசிச்சேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்லுவாங்க. ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னா என்ன, நம்ம ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அது ஆம்ஸ்ட்ராங் நம்பர் செக் பண்ணி நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? சரி, ஓகே, போகலாம். ஸோ நான் ஒரு நம்பர் கொடுத்துருவேன். இங்கே வந்து 153 நம்பர் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த நம்பர் வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்கிறாங்க. எதனால் அது ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னா, அந்த ஒரு நம்பரில் இருக்கிற ஒவ்வொரு டிஜிட்டாக எடுப்போம். இப்போ 1, 3, 5ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிஜிட்டாக எடுத்துகிட்டு அந்த டிஜிட்டை நம்ம க்யூப் பண்ணணும். க்யூப் பண்ணி வர ஆன்சரு வந்து க்யூப் பண்ணி வர ஆன்சரை ப்ளஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து அதே சேம் ஆன்சரே வரணும். நம்ம என்ன நம்பரோட இதுவே வரணும். ஸோ 1 வந்து க்யூப் பண்ணால் 1 தான், 5s க்யூப் பண்ணு, ஸோ 3s க்யூப் பண்ணி வர எல்லாத்தோட டோட்டலுமே என்ன ஆகும்னா அதே நம்பராகவே இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்ம ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஸோ நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் அப்படியே ப்ராப்ளம் வந்து பார்த்து எப்படி அப்ரோச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்புட்டாக வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இன்புட்டாக வாங்கிட்டு என்ன பண்ணணும்னா, இதை ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டாக மாற்றணும். லிஸ்ட்டாக மாற்றும் போதுனா இது எல்லாமே நம்மளுக்கு தனித்தனியாக கிடைக்கும். 1, 5, 3ன்னு சொல்லிட்டு அப்போ தான் மாற்றி அதுலேருந்து ஒவ்வொன்றா எடுக்க முடியும். ஸோ என்ன பண்ணுறேன், L = இதுவாக மாற்றுறேன், லிஸ்ட்டாக மாற்றுறேன். ஓகேங்களா? லிஸ்ட்டாக மாற்றிட்டு ஒவ்வொன்று இப்போ லிஸ்ட்டாக மாற்றி நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு நம்பராக இருக்கும். 1, 5, 3ன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணால் ஃபார் ஐ இன் லிஸ்ட்டுக்கிற ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து இங்கே ஒரு ரிசல்ட்னு ஒரு வேரியபிள் கேட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து 0ன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து 0ன்னு இருக்கும் நம்மளுக்கு. இப்போ என்ன பண்ணுறோம்னா, ரிசல்ட்டில் என்ன பண்ணுறோன்னா ப்ளஸ் ஒவ்வொரு வேலையாக ப்ளஸ் பண்ணும். எதுனா ஐயை வந்து 3 முறை என்ன பண்ணணும்னா இது பண்ணணும், இன்ட்டு பண்ணி இது ஐ கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இப்படி வந்த வேல்யூவும் அந்த இப்போ வந்து ரிசல்ட்டும் ஐயும் வந்து நம்மளுக்கு எஸ்ஸும் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சு, அது வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இஃப் கண்டிஷன் வந்து சிம்பிள் இஃப் கண்டிஷன் வரும். இஃப் RS = எஸ் அப்படின்னு நம்ம வச்சோம்னா அப்போ இது வந்து பிரிண்ட் வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் இப்படி இல்லைன்னா நம்ம என்ன சொல்லணும்னா நாட்னு சொல்லணும். எல்ஸில் போயிட்டு இதே மாதிரி போட்டு நாட்னு போட்டுக்கலாம். நாட் ஆம்ஸ்ட்ராங் நம்பர், நாட்டே ஆம்ஸ்ட்ராங். இல்லை நமக்கு ஒரு எரர் வரும், அது என்ன எரர்னு பார்த்துடலாம். சரிங்களா? அதை நான் எப்படி வந்து சொல்கிறேன். ஸோ எரர் வராமல் தான் நானே ப்ரோக்ராம் பண்ணிக்கிறேன். இதனால அப்போ தான் எரர்லேருந்து என்ன கற்றுக்க முடியும்னு சொல்கிறதுக்காக. ஸோ இன்றைக்கி வந்து 153ன்னு போகிறோன்னு வச்சுங்களேன். ஸோ 153ன்னு போட்டோன்னா நம்மளுக்கு எரர் அடிக்கும். என்ன எரர் அடிக்கும்னா, ஏன்னா வந்து இன்ட்டு பண்ணும்போது அது நம்ம ஸ்ட்ரிங்காகவே எடுக்கிறோம், ஸ்ட்ரிங்காக தான் வாங்குகிறோம், அப்புறம் கேரக்டராக மாற்றுறோம். அது வந்து எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணவே இல்லை. அதனால் அது இன்ட்டே இங்கே ஆக மாட்டேங்குது. சரிங்களா? இதனால் இன்ட்டு ஆகவே இல்லை. அதனால தான் இங்கே சொல்கிறாங்க டைப் எரர்ஸ். என்ன டைப்னா, ஸ்ட்ரிங்காக வந்து இன்ட்டு பண்ண முடியல, கேரக்டராக மாற்றும் போது நான் இன்ட்டை பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு கேரக்டரையுமே வந்து நம்ம எதுவாக மாற்றோம்னா இன்டீஜராக மாற்றணும். ஸோ அதை என்ன பண்ணுறோம்னா, இங்கே ஒரு மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ மேப் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி நம்ம தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோலாம் ஒழுங்காக பார்த்துட்டு வந்தீங்கன்னா மேப் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும். அப்படி உங்களுக்கு தெரியலனா ப்ரீவியஸாக போட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த ஃபுல் எஸ்ஸுமே வந்து மேப்பாக மாற்றுறேன். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரியே 153 கொடுப்போம். ஸோ கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து நாட் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் வந்துச்சு. ஸோ நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் இங்கே அப்படின்னா, ஓகே 153. ஸோ ஒவ்வொரு நம்பராக வாங்குகிறோம், ஒவ்வொரு நம்பரையும் இன்ட்டு பண்ணுறோம். இன்ட்டு பண்ணி டோட்டலாக அந்த வேல்யூ வந்து எஸ் கூட இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஏன் இன்ட்டாக இருக்காதுன்னா, இங்கே வந்து எப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த நம்பர் வந்து இதுவாக மாத்திரம்னா நம்ம வந்து இன்டீஜராகவே இருக்குது. ஸோ அதை நம்ம ஸ்ட்ரிங்காக மாற்றி கன்வெர்ட் பண்ணுங்க STRல. ஸோ STRல என்ன பண்ணுறோன்னா, அந்த ரிசல்ட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் அதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும். ஏன்னா இது வந்து இன்டீஜராக இருக்குது, ஸ்ட்ரிங்காக இருக்குது, அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக தானே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா 153 என்டர் பண்ணோடனே ஸோ ஆம்ஸ்ட்ராங் நம்பர் வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக ப்ரோக்ராம் பண்ணிடுறோம். இந்த டைப் கன்வர்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இன்டீஜரை ஸ்ட்ரிங்காக மாற்றுறது, ஸ்ட்ரிங் இன்டீஜராக மாற்றுறது, ஸோ ஃப்ளோட் அப்படி இன்ட்டாக மாற்றுறது, இந்த மாதிரி டைப் கன்வர்ஷனில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஸோ நம்ம ஒழுங்காக லாஜிக்கல் திங்கிங் வந்து நம்ம சிஸ்டம் படி கம்பைல் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நம்ம ட்ராக் பண்ணிட்டே வருதோ, அதேமாதிரி நம்ம மைண்ட்லேயும் ஒரு இதை வந்து நம்ம ட்ராக் பண்ணிட்டே வரணும். எந்த இது நடக்கும், ஏன் இப்படி எரர் வருதுன்ட்டு எனக்கு எப்படி முன்னாடியே தெரியுதுன்னா, நான் ஆல்ரெடி இதெல்லாம் கோட் பண்ணி பார்த்துருக்கேன். அதனால் ஒரு சில விஷயம் வந்து எதனால் இந்த டைப் எரர்னா என்ன, சின்டாக்ஸ் எரர்னா என்ன, ரன்
டைம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணதான் அது எதனால் எரர் வருதுன்னு சொல்லிட்டு சொல்லும். சரிங்களா? ஸோ நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் பார்த்துருக்கோம். ஸோ நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரில் வந்து இருக்கிற எல்லா டிஜிட்டோட கியூப் பண்ணி நம்ம டோட்டல் பண்ணுற வேல்யூ வந்து அதே நம்பராக வேல்யூவாக வந்துச்சுன்னா அதுதான் வந்து ஒரு ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லை, 153 மட்டும் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் இல்லை, 370 அந்த மாதிரி வந்து நிறைய நம்பர் வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பராக இருக்குது. அது ஆம்ஸ்ட்ராங் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டெக்னாலஜி. ஓகேங்களா? இதை நம்ம பண்ண போகிறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.